ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம ஒன் ஷாட் யாருக்கு பார்க்க போகிறோன்னா 3 பேர்த்துக்குமே சேர்த்து பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் வீபா, ஜிமினா அண்ட் ஜங்குக்கி. ஓகேங்களா? ஸோ 3 பேர்த்துக்கு சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வி மீன் குக். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஏதோ கொஞ்சம் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கே போட்டு நம்ம வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் மாதிரி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் அதுக்காக ஒயின் இல்லாமலாம் இல்லை. ஸோ ஒயின் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மலை அடி வாரம். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு நிறையா அருவியெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே அந்த அருவியெல்லாம் கொட்டி அந்த தண்ணி அப்படியே ஓடும்ல. ஸோ அந்த மாதிரி அழகாக ஓடிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு 3 வீடு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 3 வீட்லேயுமே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பசங்க இருக்காங்க. ஸோ ஒரு 3 பசங்க மொத்தமாக. ஓகே, ஒரு வீட்டுக்கு ஒரு பையன், 3 பசங்க. ஸோ யார் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஜிமின் வீடு, இன்னொன்று வந்துட்டு ஜங்குக்கு, இன்னொன்று வந்துட்டு டேவுப்பா. ஓகேங்களா? 3 பேர் வீடும் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்துட்டு அதர்வைஸ் வேறு யாரோட வீடும் கிடையாது. கொஞ்சம் தள்ளி தூரமாக தான் வந்துட்டு அடுத்து கொஞ்சம் பேரோட வீடு இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு நல்லா ஃபார்மிங்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆத்தோரத்தில் தானே நிறையா விவசாயம்லாம் கொஞ்சம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 3 குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க ஆத்தோரத்தில். அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்போ அவங்க கைக்கு ஏதோ தென்படுது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கை மாதிரி இருக்குது. ஸோ போனதுமே ஜிமின் தான் குட்டி பையனாக இருப்பார். ஸோ அப்படியே அழகாக விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு கைக்கு ஏதோ கை பிடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணிக்குள்ளே. செம்ம பயம். அம்மா அம்மான்னு கற்றுன்னு கத்துறாரு. இந்த பக்கம் டே பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஸோ டேந்துட்டு என்னடா ஜிமினா அப்படின்னு கேட்கவும், நல்லா குட்டி குழந்தைங்க. ஓகேங்களா? ஒரு 4 வயசு 3 வயசு பசங்க. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னடா ஜிமினா உனக்கு காய்ச்சியா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, என் கையை பிடிக்குதுடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இதை இவங்க 2 பேர் பேசுறதை கேட்டுட்டு இருந்த ஜேகே இருந்துட்டு, அவர் தான் கொஞ்சம் தைரியமான பையனாச்சே. ஸோ என்ன இது, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த கை மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. இழுத்து பார்த்தா இழுக்க முடியல. குட்டி குழந்தைங்க தானே, வெயிட்டாக இருக்குது. என்னடா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதுக்குள்ளே தேர்ந்துட்டு, இருந்து அம்மா கூப்பிட்டு வரேன், அப்பா கூப்பிட்டு வரேன்னு போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ 6 பேருமே, அதாவது அவங்க 3 பேர்த்தோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்து பார்த்தா இது இன்னும் வெயிட்டாக இருக்குது, இழுக்க முடியல அப்படின்னு ஜேகே சொல்லவும், இரு நான் பார்க்குறேன், நீங்கள் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இழுத்தா ஏதோ ஒரு மனுஷங்க தான் அப்படியே வந்துட்டு விழுறாங்க. ஒரு லேடி. எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க போல், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தூக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் இன்னொருத்தங்க யாரோ மிதந்துட்டு வர மாதிரி இருக்குது. அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டேவோட அப்பா போயிட்டு அங்கே மிதக்கிறவங்களையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினோட அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க வந்துட்டு அங்கே ஏதோ துணி தெரியுது, மிதக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா குட்டி குழந்தை கை அப்படியே தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிட்டு இருக்குது. மூச்சுட முடியாமல் முழுகிறக்கு ஸ்டேஜில் ஓடி போயிட்டு ஜிமினோட அம்மா நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. தண்ணிக்குள்ளே குதித்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஒயன். ஓகேவா? ஸோ அப்படியே வந்துட்டு மூச்சுட முடியாமல் அள்ளல்னு அழுகுறீங்க, ரொம்ப குழந்தையாக்குறீங்க. இங்கே உங்களோட அம்மா அப்பா அப்படியே மயங்கி கிடக்குறாங்க தண்ணிக்குள்ளே விழுந்து. ஸோ உங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு பேச்சு மூச்சே இல்லை. எல்லோரும் வந்துட்டு 2 பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணி உங்களோட அப்பா வந்துட்டு அங்கேயே இறந்துருப்பார். அவரால் எப்படி சொல்கிறது, அவர் தான் ஃபஸ்ட்டு விழுந்திருப்பார். ஸோ அவரை காப்பாற்ற முடியல. அப்படியே வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. ஆனால் உங்களோட அம்மாவை காப்பாற்றிடுறாங்க. ஸோ உங்களோட அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, குழந்தை இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டு திரும்பறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் அங்கே இறந்து கிடக்குறாரு. உங்களோட அம்மாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே அந்த வலி எப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அழுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி, ஓகே, உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களோட அம்மா பயப்படுறாங்க. இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜிமினோட அப்பா கேட்குறாரு. ஸோ உங்களோட அம்மா பயந்துட்டே, இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ ஜிமினோட அம்மா தான் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நாங்கள் யாரும் பண்ண மாட்டோம், யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டோம். எப்படி நீங்கள் அவ்வளோ இடத்துலேருந்து கீழே விழுந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு, தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை தவறி விழலை, நாங்களே தான் குதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே குதிச்சிங்களா, குழந்தைய வச்சுட்டா, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கவும், இப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்களோடது லவ் மேரேஜ் போல். ஸோ எங்களோடது லவ் மேரேஜ், எங்கள் 2 வீட்டு சைடும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ நாங்கள் 2 பேரும் தனியாக
அதாவது அந்த ஊரை விட்டே வேறு பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 வருஷம் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் 4 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சவங்க மனசார ஏற்றுக்குவாங்கன்னு பார்த்தா எங்களை கொல்ல தான் பார்த்தாங்க. எங்களால் முடியலை, அங்கே இருக்க முடியல. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் மழை தான், இது மட்டும் தான் தண்ணியாக இருந்துச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவங்க கையில் சாக வேணாம்னு சொல்லிட்டு இப்படி குதிச்சிட்டோம். ஒரு வேளை மாட்டிருந்தேன்னா என் குழந்தையும் சேர்த்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே பாவம் போல். குழந்தைங்க வந்துட்டு 3 குழந்தை, அந்த 3 பேருமே ஜிமின், ஜேகே, டே 3 பேரும் அப்படியே அப்பாவியாக பார்த்துட்டு கொல்ல போகிறாங்களா, இந்த பாப்பாவையும் கொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா இல்லை, இதுக்கு மேலே நாங்களே செத்துருப்போன்னு அவங்க நினச்சிருப்பாங்க, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு உங்களோட அம்மா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஜிமின் வீட்டில், ஜேகே, டே வீட்டிலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சியும் எதுவும் இல்லைன்னா எங்கள் கூடயே இருந்துக்கிறீங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் கூட இங்கே இருந்துக்கிறீங்களா, ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போவீங்க, இந்த நிலைமையில் உங்களை தனியாக விட எங்களுக்கு மனசு இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு நான் தெய்வமே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு போக இடம் எதுவுமே இல்லை, எங்கே போனாலும் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா கொண்டுருவாங்க. ஸோ இதை விட சேஃபான பிளேஸ் எதுவுமே கிடையாதுன்னு அவங்களுக்கு புரியுது. நிஜமாக நான் இங்கே இருந்துக்கலாமா, உங்களுக்கு தொந்தரவு இல்லையா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஏன் தொந்தரவாக நினைக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேயே நாங்கள் வீடு கட்டித்தரோம், இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆத்தோரத்துலலாம் வீடு எப்படி கட்டுவாங்கன்னா கையில் கிடைக்கிற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு அழகாக கூட வர மாதிரி கட்டுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கட்டித்தராங்க. நீங்கள் உங்களோட அம்மா 2 பேரும் அங்கே இருக்கீங்க, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு திங்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்து தராங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஃபார்மிங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களோட அம்மா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, வெளி உலகமே தெரியாது, ஜாலியாக இருந்திருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அப்பாவை அதே மாதிரி தான் நல்லபடியாக பார்த்துருப்பாரு, வெளியவே விட்டுருக்க மாட்டார். ஆனால் இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கற்றுக்கிறது, மனுஷங்க வேலையெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. அழகாக நீங்கள் தவந்துட்டு வேறு இருக்கீங்க. ஸோ இவங்க 3 பேரும் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து, அது நம்ம கூட விளையாட வருமா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, தேர்ந்துட்டு என்னடா தவந்துட்டு இருக்கு, நம்ம கூட விளையாட வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜேகே வந்துட்டு இல்லை நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஜெகியோட அம்மா பார்த்துட்டு அப்படி அடே என்னடா பண்ணிட்டுருக்கா, குழந்தைய என்னடா இப்படி தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நீங்கள் ஏன்னா கற்றுன்னு கத்துறீங்க, வாழ்ந்த குழந்தை இல்லையா, ஸோ தவற வயசு தான் உங்களுக்கு, அவங்கள விட ஒரு வயசு சின்ன குழந்தை நீங்கள். ஸோ அப்படியே தவந்துட்டு வர அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு செம பெயினாக இருக்குது, கத்துறீங்க, ஐயோ குழந்தைங்க அழுவில் அப்படி அழுதுருக்கீங்க. ஸோ ஜெகியோட அம்மா ஓடி வரத்துக்குள்ளே இந்த பக்கம் டேவோட அம்மா ஓடி வந்து உங்களை அப்படி தூக்கிடுறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கா, அது குழந்தைடா, இப்படியெல்லாம் இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்புறம் நாங்கள் நடந்து வரோம்ல, நாங்கள் விளையாடுறோம், எங்களுக்கு விளையாடுறதுக்கு அப்படி எப்படி இதை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்னடா இது அதுங்கிற, அது பொண்ணு, அவள் பேர் ஒயன், சரியா, ஒயன் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 3 பேரும் கையை கட்டிட்டு சமத்தா அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னவோ தெரியல, உங்களை பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி தெரியும் போல், ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், இது நான் கூட தான் விளையாடுவேன், நான் தான் ஏதாச்சும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு உங்களை பொம்மை மாதிரி நடுவில் உட்கார வச்சுட்டு 3 பேரும் மாற்றி ஹக் பண்ணிவிட்டு குழந்தைங்களாம் அப்படி கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு விளையாடலாம், அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி 3 பேர்த்த பார்த்தா ஈன்னு சிரிப்பீங்க. உங்கள் அம்மாவுக்குன்னா உங்களை பார்த்துக்கிற வேலையே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு, அவங்க இருந்தால் போதுமில்ல. ஏன்னா 3 பேர் இருக்கிறாங்களோ உங்களை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ மாற்றி பார்த்துக்கிறாங்க, அப்படியே விளையாடிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே குழந்தை தானே, அவரோ 4 வயசு தானே, அப்படியே ததுக்காக நடந்துட்டு ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. எடுத்துகிட்டு வந்து அந்த சாப்ஸ்டிக்கில் அவருக்கே ஒழுங்காக பிடிக்க தெரியல, உங்களுக்கு பிடிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவங்கள தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு ஸோ சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பாடு எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து ஆப்போசிட்டில் டே உட்காந்துருப்பாரு, அவருக்கு கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு இன்னொரு ஃபுட்டு எடுத்து உங்களுக்கு விட்டுறாரு. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு எனக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஸோ நீங்கள் திரும்பி ஜிமினுக்கு கையில் அள்ளி அப்படியே வாயெல்லாம் பூசி விட்டுடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு வாயெல்லாம் எரிச்சல் எடுத்துக்குது, அழுன்னு அழுறாரு. ஸோ உடனே வந்துட்டு ஜிமினோட அம்மா ஓடி வந்து, ஐயோ
இவங்க 4 பேர்த்த வச்சு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வாயெல்லாம் கழுவி விடுறாங்க. ஸோ அவங்க வாயெல்லாம் கழுவி விடுறதை நீங்கள் குழந்தை தானே நீங்களும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி சாப்பாடு எடுத்து அவருக்கு ஊற்றி விட்டுட்டு திரும்ப வாயெல்லாம் கழுவி விடுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க அம்மா எல்லாத்துக்கும் செம க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக ஒன்றா விளையாடினா நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு சிரிச்சுட்டே நல்லா ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க டேஸ்லாம் ஹாப்பியாக போயிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு நாள் அப்படியே ஒரு 1 இயர் ஆகுது இப்படியே. ஸோ இவங்க 3 பேத்துக்கும் 5 வயசு ஆகும், உங்களுக்கு 4 வயசு ஆகும். மேடமும் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு வயன் எங்கேதி போகிற நில்லு அப்படின்ட்டு ஓடி வராரு. நீங்கள் குடுன்னு ஓடிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இரு நான் ஒன்று பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஸோ இங்கே டே வந்துட்டு என்னை முடிஞ்சால் பிடிப்பாக்கலான்னு ஓடிட்டுருக்காரு. ஸோ அதனால தான் நீங்கள் டேவை துரத்திட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களை தட்டி இவங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பொத்துன்னு வலிக்கி விட்டுருது. அது எல்லாமே ஆற்று சைடு தானே. ஸோ ஆற்றோரமாக விளையாடிட்டு இருப்பீங்க. கரெக்டாக ஓரமாக தான் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கரெக்டாக ஆற்றோரத்துக்கு போயிருப்பீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக எல்லோரும் ஆற்றோரத்தை விளையாடுறப்போ வலிக்கி விட்டுருது. ஸோ வலிக்கி விட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே போய் விழுந்துடுறீங்க. ஸோ இந்த பக்கம் டீம் முன்னாடி போயிருப்பார்ல, அதனால அவருக்கு தெரியல. ஆனால் ஜிமினும் ஜேகேவும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. உடனே அவங்க பார்த்துட்டு ஐயோ ஐயன் தண்ணிக்குள்ளே புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திட்டு ஓடி வந்து உங்களை தூக்கிறதுக்கு வராங்க. ஆனால் குழந்தைங்க தானே அதுவும். ஸோ அந்த பாறையில் பேலன்ஸ் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள் கூட விழுந்துடுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்த டே தான் வந்துட்டு யாரும் என்ன துரத்துலையான்னு திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு ஓடி வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா 3 பேர் தண்ணிக்குள்ளே அப்படியே மூச்சு விட முடியாமல் தத்தளிச்சிட்ருப்பீங்க. உடனே டே வந்துட்டு அம்மான்னு கத்துறாரு. ஸோ உங்களோட அம்மா தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தோட அம்மா அப்பாவே அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவீங்க, ஓகேவா? ஸோ என்னடா டே இப்படி கத்துறேன்னு உங்களோட அம்மா வரவும் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு டே தான். பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு செம ஷாக்கு. இந்த பக்கம் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா ஜேகே தான் முதல்ல முழுகிட்டு இருக்காரு. ஜேகே பிடிச்சி தூக்கி தண்ணியிலேருந்து வெளியே விட்டுட்டு அடுத்தது ஜிம்மின் இருப்பார். ஸோ ஜிம்மினி தூக்கி விட்டுறாங்க. கடைசியாக தான் உங்களை தூக்குறாங்க. ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விழுந்திருப்பீங்களா? ஸோ அதனால் ரொம்ப தண்ணி குடிச்சிட்டிங்க. அவங்களாவது கொஞ்சம் அப்படி நல்லா உட்காந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் மயங்கியே போயிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வெளி உலகமே பார்க்காத ஆள். ஸோ பொத்தி வீட்லேயும் வளர்த்தாங்க. பொத்தி ஹஸ்பண்டும் வளர்த்திட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்துட்டு டேவோட அம்மா வராங்க. ஸோ அவங்க அதாவது டே போய் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவங்களோட அம்மா வந்து பார்த்ததுமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் நீங்கள் மயன் கிடக்கிறதே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வயன் எந்திரான்னு சொல்லிட்டு அப்படியே தலைகளாக ஏதோ பண்ணி அந்த தண்ணியெல்லாம் கக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் தண்ணியெல்லாம் துப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா ஜிமினும் ஜேகேவும் தலையில் நனைஞ்சு போய் தப்படியாக முடியெல்லாம் காமெடியாக இருக்குது. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் பார்த்தா டே தான் பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு. டே இங்கே தான் இருக்கே ஐயர் நான் ஒன்று பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் எந்திரிச்சு பிடிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் விளையாட ஆரம்பிச்சதும் இங்கே ஜிம்மினும் ஜேகேவும் உங்கள் கூட ஓடி வந்துட்டு 3 பேரும் மறுபடியும் 4 பேர் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே உங்களோட அம்மாவுக்கு அந்த டேவோட அம்மா 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ மற்றவங்களாம் வெளியே அந்த சைடு கொஞ்சம் பின்னாடி வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இவங்க 2 பேர்த்துக்கும் தான் அப்படியே உயிரே இல்லை. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்ருக்காங்க. ஏதோ ஒன்று நல்ல வேலை. ஆனால் யாராவது ஒருத்தர் இவங்க பக்கத்தில் இருந்தே இருக்கணும் போல். இவங்க வளர இவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம கூடயே சுற்றுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மறுபடியும் நீங்கள் போய்ட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கு குளிர் காய்ச்சலே வந்துருச்சு 3 பேர்த்துக்குமே. டேக்கு மட்டும் எதுவும் இல்லை, ஏன்னா அவர் தண்ணியில் விழுந்திருக்க மாட்டார். ஸோ உங்கள் 3 பேர்த்துக்குமே குளிர் காய்ச்சல் வந்துச்சு. அதுக்கு மேலே விளையாடவே முடியல. அப்படியே சோர்ந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஜேகேவோட அம்மா வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு 3 பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு வந்து தொட்டு பார்த்தா காய்ச்சல் கொதிக்குது. என்னடா ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மலை அடிவாரத்தில் தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா மூலிகை செடி எல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு நிறையா கஷாயம்லாம் போட்டு 3 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ டே ஒன்றுமே தெரியாத மாதிரிப்பா அம்மா ஏன் அவங்களுக்கு அந்த பச்சை தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தண்ணி அந்த கஷாயம் பச்சை கலரில் இருக்குல்ல. ஸோ அதனால பச்சை தண்ணியாமாது. ஸோ பச்சை தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா அவங்க 3 பேர்த்துக்கும் ஜுரம் அடிக்குது, அதனால இதை கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஜேகேவோட அம்மா டே கிட்ட சொல்ல அதை அவர் நல்லா கவனித்து கேட்டுக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படி தான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு அந்த காய்ச்சல் குறையவே இல்லையா, ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ டே என்ன பண்ணுறாருன்னா நான் உங்களுக்கு பச்சை தண்ணி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
வேலிக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தலை எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அந்த செடியில் இருக்கிற தலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து ஒரு கல்லில் போட்டு தேய்ச்சி அரைச்சி அந்த தண்ணி சாரெல்லாம் புழிஞ்சு கொண்டு வந்து 3 பேர்த்துக்குமே கொடுத்துட்றாரு. ஸோ எல்லாமே குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நேற்று குடிச்சோல்ல அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நீங்களும் குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டா அதுக்கப்புறமா தான் அது தெரியுது, ஒரு மாதிரி பயங்கரமாக கசக்குது. என்னது இப்படி கசக்குதுன்னு துப்பிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. குடிங்க, கஷாயம் கசந்தாதான் காய்ச்சல் சரியாகும் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே ஜிமினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்களும் ஜெயிக்கும்போது அவர் சொல்கிறாருன்னு கம்முன்னு குடிக்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உடனே அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட அம்மாட்ட கொடுத்து, அம்மா இது நல்லாவே இல்லை, குடின்னு தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்படி க்யூட்டாக சொல்கிறாரு. என்னத்தை கொடுத்தான் அவன் அப்படி சொல்லி ஜிமினோட அம்மா வாங்கி பார்க்க, பக்கத்தில் தேவோட அம்மாவும் இருப்பாங்க. அவன் என்னத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இது ஒரு தண்ணி மாதிரி பச்சை கலரில் அந்த கஷாயம் மாதிரி இருக்குது. இது ஏது அவனுக்கு அப்படின்னு கேட்கவும், நேற்று ஜேக்க அம்மா எங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு, ஜுரம் வந்துச்சுன்னு கொடுத்தாங்க, அதே மாதிரி இவனும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறான். எனக்கு இது பிடிக்கல, அதுவோட நல்லா இருந்துச்சு, இது நல்லாவே இல்லை அப்படிங்கிறாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு யாரும் குடிச்சு பார்க்கல, ஏன்னா எதை பொறிச்சிட்டு வந்தானே தெரியாதுல்ல அப்படின்ட்டு வந்து கேட்டால் அங்கே தான் இருந்துச்சு. ஜெக்கா அம்மா சொன்னாங்கல்ல, அம்மா நீ தானேம்மா சொன்ன அப்படின்னு சொல்லி ஜெக்கா அம்மா கை காட்டுவோம். டேய், நான் மூலிகை தலை பொறிச்சிட்டு வந்தேன், நீ என்னத்தடா பொறிச்சிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு. நல்ல வேலைக்கு அது வேப்பந்தலை சின்னதாக வந்து செடி வளர்ந்துருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு அரளி செடி எல்லாம் இருக்குது. அதை பொறிச்சு வந்து கொடுத்துருந்தா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்துட்டு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. 4 பேர் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணியே இருக்கிறாங்க. பக்கத்துலேயே அரளி செடி இருக்குது, நல்ல வேலை அவன் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு அந்த குழந்தைங்க கையில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி கீழே ஊற்றிட்டு அங்கே இருக்கிற எல்லா அரளி செடியும் வெட்டி எறிகிறாங்க. எத்தனை நாளைக்கு இவங்கக்கிட்ட இதை பொழுதுனைக்கு இவங்க பின்னாடியே தெரிய முடியும். ஸோ ஏதோ நாளைக்கு யாரும் இல்லாதப்போ தான் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி பயந்துட்டு அவங்க அதை எல்லாத்தையும் வந்துட்டு வெட்டி எரிஞ்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டேஸும் வந்துட்டு ரொம்ப குறும்புத்தனமாக சுட்டித்தனமாக போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த ரிங்கா ரோசஸ் விளையாடுவோம்ல, ரிங்கா ரோசஸ்னு. ஸோ அந்த மாதிரி 4 பேரும் வந்துட்டு விளையாட்டுக்கிறீங்க. நீங்கள் தானே பொண்ணு, ஸோ அந்த கேங்கில். அதனால் நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்க, நடுவில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களை சுற்றி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கப்போ கரெக்டாக உங்களோட அம்மா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் வாமிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அவங்க திரும்பி பார்க்குறீங்க, உங்களோட அம்மா அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ உங்கள் பின்னாடியே இந்த 3 குட்டி பசங்களும் ஓடி வராங்க. ஸோ எல்லோரும் வந்து உங்கள் அம்மாவை சுற்றி நின்றுக்கிறீங்க. அம்மான்னு எழுப்புறீங்க. எல்லோரும் அம்மான்னு கூப்பிடுறாங்க. அவங்களோட அம்மா எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஜேகே தான் ஓடி போய்ட்டு, அம்மா வைனம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, வந்துருக்க மாட்டுறாங்க, அவள் அழுறா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஹெல்த்தே சரியில்லை. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபுட்டுமே ஒத்துக்க மாட்டேங்குது. ஒழுங்காகவே அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தானே அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்தாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஒழுங்காகவே அந்த மென்டல் ஹெல்த்தும் அவங்களுக்கு சரியில்லை, பாடி ஹெல்த்தும் சரியில்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ரெஸ்ட்டு தேவை. அவங்களுக்கு எப்போவுமே துணைக்கு ஆள் ஒருத்தவங்க தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் யாராவது பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ தானே அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அம்மாவை அதுலேருந்து வெளில கொண்டு வரத்துக்கு எப்போவுமே வந்துட்டு ஜிம்னோட அம்மா, டேவோட அம்மா, ஜிக்கோட அம்மா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள தனியாகவே விடுறதில்ல. எப்போவுமே ஏதாவது பேசிகிட்டு காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு அவங்க லைஃப்பே அப்படியே வந்துட்டு டோட்டலாக மாற்றிடுறாங்க. அப்படியே தான் இன்னொரு கொஞ்ச நாள் போகுது. உங்களோட அம்மா வந்துட்டு, அம்மா இவங்களை எல்லாத்தையும் ஸ்கூல் சேர்த்துலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கூலா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கேட்குறாங்க. உங்களுக்கு ஸ்கூல்னு என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்கவும், இல்லையே, இங்கே நாங்கள் இப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பா அம்மா அடுத்து நாங்கள் வெளியே எங்கேயும் போனதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு என்ன தான் வெளி உலகம் அதிகமாக தெரியலனாலுமே இந்த படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் அப்படியா, அப்போனா நான் இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கட்டா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், எங்கள் ஊரில் எல்லாம் வெளியெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா எல்லாமே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, எல்லாம் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு டாக்டர் ஆக்குவாங்க, அதுக்கப்புறமா இன்ஜினியர், கட்டடம் கட்டுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு அவங்களுக்கு இப்போ தான் அந்த இதே தெரியுது. ஓ,
அப்போ வெளியெல்லாம் இந்த மாதிரி தான் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எல்லாம் மலை அடிவாரத்தில் அங்கே வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு சாப்பாடு, தங்க இடம். ஸோ அந்த சாப்பாடு அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க. தங்குற இடம் அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. தண்ணி அங்கேயே இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கேயே கிடைக்கிது. ஸோ அவங்க அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கலை. அவங்க லைஃப் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இதுக்கப்புறமும் ஒரு லைஃப் இப்படி கூட இருக்குது அப்படிங்கிறது உங்களோட அம்மா சொன்னதுக்கப்புறமா அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட அம்மாவும் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பாறையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பாறையில் அந்த கல்லெல்லாம் வச்சு குழந்தைங்க 4 பேர்த்துக்கு உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நடந்துகிட்டே இருக்கவும் பக்கத்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற வீட்டிலலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க குழந்தைங்களையும் அனுப்புகிறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரியே அங்கே ஆகிடுது. எதுவுமே தெரியாதவங்களோட அம்மா வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு 5 வயசு ஆகுது, அவங்க எல்லாத்துக்கும் 6 வயசு ஆகுது. ஆனாலும் வந்துட்டு அந்த பாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எல்லாம் எப்போவுமே ஒன்றாவே தான் இருக்கிறது, ஒன்றா தான் சாப்பிட்றது, மாற்றி ஊட்டிக்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க எல்லாத்தோட சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால என்னென்னா எப்போ பார்த்தாலும் உங்களை தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான். ஸோ இப்போ என்னென்னா அஜ்மின் தான் வந்துட்டு உங்களை அப்படி தூக்கிக்கிறாரு. தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, பையன் இங்கே பாரேன், இந்தா இதுதான் வந்துட்டு சாப்பாடு, இதுதான் தயிர், இதுதான் மோர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. என்னடா வெறும் கையை காட்டி சாப்பாடு தயிர் மோருங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவரே குழந்த அவர் உங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அந்த கை இப்படி வச்சு சாப்பாடு பருப்பு குழம்பு விளையாடுவோம்ல, ஸோ அந்த விளையாட்டு உங்களுக்கு விளையாட கற்று கொடுத்துட்ருக்காரு. உங்களோட அம்மா அப்படியே அதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு ரசித்து சிரிச்சிட்டே இருக்காங்க. வெளியே இருக்கிறப்ப கூட இந்த அளவுக்கு நிம்மதி இல்லை, ஆனால் இங்கே நல்லா நிம்மதியான வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கவும் அவருக்கு வாட்டமாக தானே உட்காந்துருக்காரு. அவர் கண்ணத்தில் அழகாக க்யூட்டாக அவர் கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. இதையெல்லாம் ஜிமினோட அம்மா அப்பா உங்களோட அம்மா எல்லாம் பார்த்துட்டு, இந்த வயசுலேயே என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் தட்டிகிட்ருக்காங்க குச்சி எடுத்து. ஸோ இதை பார்த்துட்டு உடனே நம்ம ஜேகே இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு உங்களை தூக்கிட்டு ஓடிடுறாரு. ஸோ தூக்கிட்டு நீ என்ன தூக்கிட்டு ஓடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கண்ணத்தில் கிஸ் கொடுக்குறாரா. நீ கொடுத்து ஆயிரு நானும் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே கண்ணத்துக்கு நீங்கள் கிஸ் கொடுக்குறீங்க. திரும்ப உங்களோட அம்மா அடியே என்னடி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை துரத்துறாங்க. திரும்ப உங்களை இப்படி துரத்துட்டே இருந்துட்டு, அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் வாய்ந்து கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணை என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படியே விளையாட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் செம சிரிப்பாக இருக்குது. இந்த பக்கம் டேந்துட்டு வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரும் அழகாக க்யூட்டாக குழந்தைங்க கிஸ் பண்ணிக்கிட்டு அழகாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக கணத்தில் இருந்துன்னா அப்படின்னு கிஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் இந்தா நானும் உனக்கு தரேன், அவங்க எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவோட கணத்தில் அழகான்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேன், நீ வயனே என்ன வேலை பண்ணிட்டு இருக்க பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எடுத்து நீ தாட்டி கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குச்சி எடுத்து துரத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னோட அம்மா தான் ஓடி வந்து உங்களை தூக்கிட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குதுங்க, இதில் என்னக்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது என்னமோ சரிதான், ஆனாலும் 3 பேர்த்துக்கு எடுக்கிறதே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் வந்துட்டு ரொம்பவே சேட்டை பண்ணுவீங்க. எப்படின்னா எந்நேரம் பார்த்தாலும் அவங்கள வந்துட்டு தொல்லை பண்ணுறது, அவங்க 3 பேர்த்தையும் இரிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி இதை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனாலும் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியே உங்களை தூக்கிட்டு விளாட்றது, உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா 3 பேரும், அதாவது 4 பேரும் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ விளையாடிட்டு இருக்கிறப்ப அந்த கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல, அப்படி தான் விளையாடிட்டு இருப்பீங்க. எல்லோரும் வந்துட்டு சீக்கிரம் சிக்கவே மாட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் சீக்கிரம் சிக்கிப்பீங்க. உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, என்னை மட்டும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஏன்னா நீ ஈஸியாக சிக்கிடுவேன், பக்கத்தில் தான் எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பேன், அதனால உன்னை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லுவாரா. ஸோ இதை கேட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது, ஓ பக்கத்தில் ஒழிஞ்சாதான் கண்டுபிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு ஜிமின் வந்து கண்ணை பற்றிட்டு 1 2 3 எண்ணிட்டுருப்பாரா. ஏன்னா உங்களோட அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி 1 2 எண்ணிட்டுருப்பாரு. ஸோ எண்ணிட்டுருக்கிறப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் பக்கத்தில் தான் ஒழிஞ்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க, அப்படியே நல்லா கொழுன்னு இருப்பீங்க, ஓகேவா. ஸோ அப்படியே கொழுன்னு கவுன் போட்டுட்டு 2 சேனை போட்டுருப்பீங்க. அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க, பெரிய லைட்டாக கொஞ்சம் மழை மாதிரி இருக்கா. ஸோ
அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டா யாரும் எனக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நேராக குடுக்குன்னு இந்த மலை மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே ஜிமின் என்னையே முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் தேடலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கூட சிக்கிடுறாங்க. ஆனால் உங்களை காணோம். மயன் மயன் கத்திட்டு 3 பேர் தேடுறாங்க. ஆனால் நீங்கள் இல்லவே இல்லை. ஒரு மணி நேரம் அப்படி தான் தேடி இருப்பாங்க. ஸோ நீங்கள் கிடைக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கொடுக்கணும் அந்த மலை மேலே தான் ஓடிட்டே இருக்கீங்க. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ என்னை யாரும் கண்டே பிடிக்க முடியாமல் நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்ட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு உங்களோட அம்மா அம்மா கிட்ட இங்கே ஜேகே இவங்க 3 பேர் வந்து சொல்லிடுறாங்க, வயனை காணோம், கண்டுபிடிச்சி தாங்க, நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், அவள் காணோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜேகேக்கு தான் பயமாக்குது. நான் தான் சொன்னேன் நீ பக்கத்தில் ஒளியறதுனால கண்டுபிடிச்சிருவேன்னு, அப்போ எங்கேயாவது தூரமாக போயிட்டாளா அப்படின்னு. நல்ல வேலைக்கு அவர் அதை சொல்கிறாரு. அதை சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு வேளை எங்கேயாவது தூரமாக ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே அந்த மலை மேலே ஏறி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேர் இருக்கிறாங்களே இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அதனால உங்களோட அம்மாவை இங்கேயே விட்டுடுறாங்க. உங்களோட அம்மா நானும் வரேங்கிறாங்க, வேறு யாராவது இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, இங்கேயே இருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட அம்மா இல்லை ப்ளீஸ் நானும் வரேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதனால ஜிமினோட அப்பா இங்கே இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மிச்சம் எல்லோரும் வந்துட்டு உங்களை தேட போகிறாங்க. உங்களோட அம்மா வயன் கத்துறாங்க. ஸோ எல்லாருமே தான் வயன் தங்கம் எங்கடா இருக்கன்னு கத்துறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க கத்துறது எதுவுமே கேட்கல. அப்படியே வந்து ஏறிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஜிமினோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வயன்மா அப்படின்னு கத்துறது உங்களுக்கு கேட்டுச்சு. டக்குன்னு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துருப்பீங்க. யாரோ அதாவது நம்மள தான் கூப்பிட்றாங்க, பார்த்துட்டாங்களாட்டுன்னு சொல்லி திரும்பியிருப்பீங்க சத்தம் கேட்டு. அப்படி திரும்புகிறப்போ பேலன்ஸ் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அருவிக்கு பாதி தூரம் ஏறி இருப்பீங்க. அங்கேருந்து வழுக்கி விட்டுறது. ஸோ வழுக்கி விட்டு கடகடன்னு உருண்டுட்டு வரீங்க. ஸோ உருண்டுட்டு வர்றது வந்துட்டு நல்லா அவங்க பார்த்துட்டாங்க. ஜிமினோட அம்மா பார்த்துட்டு வயன் கத்திட்டு அவங்க ஓடி வராங்க. ஸோ அவங்க ஓடி வரத்துக்குள்ளே நீங்கள் புத்துன்னு அங்கேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்த சத்தம் நல்லாவே இந்த பக்கம் கரையில் இருக்கிற ஜிமினோட அப்பாவுக்கு கேட்டுருது. ஸோ இதை வந்துட்டு ஜேகே பார்த்துட்றாரு. வயன் தான் நாங்கள் விழுந்தா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எது வயன் அங்கே விழுந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு யாரும் வரக்கூடாது சரியா, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு நீந்திட்டு வராரு. ஸோ ரொம்ப ஹைட்லேருந்து விழுந்திருப்பீங்க. அப்படியே அவர் நீந்திட்டு உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி வராரு. ஆனால் வந்துட்டு தண்ணி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்குது. அவரால் ஸ்விம்மே பண்ண முடியல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி உங்களையும் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது, அவரையும் அப்படியே அடித்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஜிமின் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ உங்களோட அம்மாவுக்கு அப்புறம் ஜேகே அப்பா அம்மா 2 பேரும் வேறு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கத்துன்னு கத்துறாங்க, எங்கே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கீழே வராங்க. ஸோ கீழே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நீந்திட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மா தான் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே அந்த தண்ணி ரொம்ப ஃப்ளோ என்றைக்கு இல்லாத அதிகமாக இன்றைக்கி அருவியில் ரொம்ப அதுக்கு முன்னாடி எங்கேயாவது மலை சைடு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி அருவியில் நிறையா வரலாம். அந்த மாதிரி தான் நைட்டெல்லாம் மலையில் பெஞ்சிருக்கும் போல். நீங்கள் இந்த சைடு மழை இல்லை, பட் அந்த மலைக்குள்ளே நிறையா மழை பெஞ்சங்காட்டிக்கு தண்ணி அதிகமாக இருக்குது, நிறையா ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்களாலேயும் இதுக்குள்ளேருந்தே நீந்தி அவங்களால இது பண்ண முடியல. ஸோ மூச்சு முட்டுது எல்லாத்துக்குமே. எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இப்போது ஜிமினோட அப்பா வந்துட்டு தண்ணி இழுத்துட்டு போச்சுல்ல. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் நீங்களும் தான் 2 பேருமே, நீங்கள் ஜிமின் அப்பா 2 பேர்த்தையும் வந்துட்டு தண்ணி ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இவங்க மிச்சம் இருக்கிற 3 பேரும் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியில் நீந்திட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு இடத்துல உங்களை வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறாங்க, நீங்கள் சிக்கிடுறீங்க. ஸோ யார் கையில் அப்படின்னா ஜிமினோட அம்மா கையில் நீங்கள் சிக்கிடுறீங்க. ஸோ அவங்க நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கையில் நீங்கள் சிக்கிடுறீங்க. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு கரைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. ஏன்னா அந்த பக்கம் அவங்களோட ஹஸ்பண்டும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எதை பார்க்குறதுனே தெரியல. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஜேகேவோட அப்பா வந்துட்டு ஜேகேவோட அம்மாவை அனுப்புகிறாங்க, குழந்தை போய் பார்த்துக்கோ, அவங்கள விடு அப்படின்னு சொல்லவும் குழந்தை வந்து அவங்க பார்த்துக்குறாங்க. உங்களுக்கு அவங்க தட்டிகிட்டே இருக்காங்க, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஜிமினோட அம்மா வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுலே அவங்க தான் சூப்பராக ஸ்விம் பண்ணுவாங்க. அப்படியே வந்துட்டு ஜேகேவோட அப்பாவும் ஜிமினோட அம்மாவும் ஜிமினோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டு போகிறாங்க. அவரை கட்டத்தில் மயங்கியே விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணி அவரை பிடிச்சி கரைக்கு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே தான் போடுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே மயங்கின மாதிரியே கிடக்குறீங்க.
இப்போது ஜேகே, ஜிமின், டே, உங்களோட அம்மா எல்லோரும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா 2 பேரும் அப்படியே எப்படியோ ஒரு மாதிரி கிடக்கிறவும் ரொம்ப பயந்துடுறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு உங்களை போட்டு தட்டிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அடுத்து அவரோட குட்டி குழந்தை கைதானே, ஸோ அவரோட அப்பாவோட கண்ணத்தையும் போட்டு தட்டிகிட்டே இருக்காரு. அப்போ எந்திரிப்பாப்பா எந்திரிப்பான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை கூட வந்துட்டு அந்த வயிற்றில் இருக்க தண்ணியெல்லாம் அமுத்தி எடுக்கவும் நீங்கள் கண்ணை முழிச்சிடுறீங்க. ஆனால் ஜிமினோட அப்பா கண்ணையே முழிக்கலை. ஸோ என்ன பண்ணியோ அவங்க வந்துட்டு கண்ணையே முழிக்கலை. ஜிமின் வந்துட்டு அவரோட கையை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப பயமாக அப்பா எந்திரிப்பான்னு சொல்லிட்டு இந்த ஜிமின் வந்துட்டு ஒரு கை தேய்க்கிறாரு, ஜேகே ஒரு கை தேய்க்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே மயங்கி அதாவது நீங்கள் கண்ணை முடிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு மாதிரி கிடக்குறீங்க. அந்த பக்கம் டே வந்துட்டு ஜிமினோட அப்பா காலை போட்டு தேய்க்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்குதுங்க குழந்தைங்கள்லாம். ஸோ எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க, ஜிமினோட அப்பா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருன்னு. போட்டு ஒரு மாதிரி தட்டிட்டு அந்த வயிற்றுக்கு தண்ணியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர் கண்ணையே முழிக்கலை, அப்படியே கிடக்குறாரு. ஓகே டே, ஸோ இந்த ஸ்டோரியை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை வந்துட்டு நான் எஃப்எஃப் மாதிரி போடவாங்க டியர். ஏன்னா சைல்டுஹுட் ஸ்டோரி எப்போவுமே நம்ம வந்துட்டு பெரியவங்க ஆனதுக்கப்புறம் தானே ஸ்டோரி பார்க்குறோம். ஏன் நம்ம வந்துட்டு குழந்தையா இருக்கிறப்போ அதாவது அவங்க 3 பேர் ப்ளஸ் 4 பேர்த்துக்கும் சேர்த்து சின்ன வயசு ஸ்டோரியாக பார்க்கக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பார்க்கலாமா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அதாவது அவங்க 3 பேர்த்தையும் குழந்தையாக பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க கூட சேர்ந்து உங்களையும் குழந்தையாக இமேஜின் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? உங்களுக்கு அது ஓகே, அதாவது உங்களுக்கு அது ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் இதை வந்துட்டு நான் எப்பப்போ கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இதை வந்துட்டு நாளைக்கு இன்னொரு பார்ட் போட்டு 1 ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ஓகேங்களா? அதாவது 1 ஷார்ட்டு 2 ஷார்ட் மாதிரி போடுவோம். ஸோ அப்படி போட்டு நான் முடிச்சிடுறேன். உங்களோட விருப்பம் தான். ஸோ அவங்க எல்லாத்தையும் குழந்தையாக பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதை நம்ம வந்துட்டு எஃப்எஃப் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். டெய்லி ஈவினிங் வந்து நான் போடுறேன், ஓகேவா? டெய்லி கண்டிப்பாக போடுறேன். டெய்லி ஈவினிங் வந்துட்டு எஃப்எஃப் மாதிரி போடுறேன். மார்னிங் வந்துட்டு ஒரு 1 ஷார்ட் போட்டுறேன், ஓகே வாங்கடியே? சரி, ஓகே. வேறு என்ன? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் சலாங்கிட்டா.